வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி நடைபெற்ற நிலையில் முதலமைச்சராக ரங்கசாமியும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இருவருக்கு அமைச்சர் பதவியும் துணை சபாநாயகரும் கொடுக்கப்பட்டது. அதேபோல் பாஜகவில் 2 அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது. தொடர்ந்து பாஜக கட்சியை சேர்ந்த ராமலிங்கம், அசோக் பாபு மற்றும் வெங்கடேசன் ஆகிய மூவருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகளாக இவர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வந்தனர். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 8 மாதங்கள் உள்ள நிலையில் தற்பொழுது பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்வதற்காக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்துடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர். இதில் அவர்கள் தங்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை சட்டப்பேரவை செயலர் தயாளனிடம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் வழங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னதாக இன்று காலை புதுச்சேரி வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவிடம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கட்சியின் மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி மற்றும் பாஜக நிர்வாகிகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், கட்சி மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி ஆகியோர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை செய்தனர். பின்னர் சபாநாயகர் செல்வம் அறையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேரும் தங்களது ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக காரைக்காலை சேர்ந்த ராஜசேகரன், ஓசூர் தொகுதியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபைந்தான், பாஜக மூத்த நிர்வாகி முதலியார்பேட்டை செல்வம் ஆகியோர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மணவெளி தொகுதி தவளகுப்பம் பகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி சேர்மனுமான அக்ரி கணேஷ் தனது 50வது பிறந்தநாளை பொன் விழாவாக கொண்டாடினார். இதனையொட்டி தவளக்குப்பத்தில் உள்ள அலுவலகத்தில் நடந்த பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் 500 பேருக்கு வேட்டி சேலையினையும் வழங்கினார். தொடர்ந்து 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில தொகுதி நிர்வாகிகள், இளைஞர் அணியினர் என ஏராளமானோர் அக்ரி கணேஷ்க்கு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக தானம்பாளையம் புத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் அக்ரி கணேஷ் தனது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் ரமேஷ், சுரேஷ், பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி பொறுப்பாசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவிகள் வரவேற்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி ஆட்டுப்பட்டி பகுதியில் உள்ள புனித அந்தோணியார் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சமூக நலத்துறையின் மூலம் அரசு பள்ளிகளில் கல்வி பெறும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சகோதரி கிரேஸ் ஆரோக்கியமேரி தலைமை எடுத்தார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சகோதரி கிரேஸ் ஆரோக்கியசாமி தலைமை வகித்தார். பள்ளி ஆசிரியர்கள் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பங்கேற்று மாணவ மாணவிகளிடம் சைக்கிள்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், திமுக கிளை செயலாளர் ராகேஷ், மாணவரணி பவித்ரன் மற்றும் சகோதரர் மோரிஸ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மாணவர்களின் கல்வி பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் இந்த முயற்சி பெற்றோர்களிடையே பாராட்டை பெற்றது. இன்று மோயர் பாயிண்ட் பகுதிகளில் யானை நடமாட்டம் இருப்பதால் கொடைக்கானல் மாவட்ட வன அலுவலர் அவர்களின் உத்தரவின்படி பில்லர் ராக், குணா குகை, ஃபைன் ஃபாரஸ்ட், மோயர் பாயிண்ட் மற்றும் பேரிச்சம் ஏரி ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதாக ஒருங்கிணைந்த மேம்பட்டு சரகம் வனச்சரக அலுவலர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சுப்பராயலு திருமண மண்டபத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், போதைப்பொருள் பயன்பாடு தடுப்பது குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர் CB ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில்
மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்து துண்டு பிரசுரங்களை வெளியிட்டார். புதுச்சேரி மாநிலம் பூரணாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சக்திவேல். இவர் தனது பிறந்த நாளை வெகு சிறப்பாக தனது குடும்பத்தாருடன் கொண்டாடினார். முன்னதாக சக்திவேல் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களில் சபாநாயகர் செல்வம் இதற்கு நேரில் வந்து பொன்னாடை அணிவித்து ஆசி பெற்றார். அதைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் தலைமையில் மோட்டார் சைக்கிளில் ஊர்வலமாக புறப்பட்டு அங்காள பரமேஸ்வரியம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சக்திவேல் பிறந்தநாளை கோவில் வளாகத்தில் கேக் வெட்டி கொண்டாடினர். இதில் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், கிராம முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். முடிவில் ஏராளமான பெண்களுக்கு இலவச புடவைகள், மதிய உணவு, பிரியாணியும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பில் உள்ள தவளக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட நல்லவாடு பகுதி புதுநகர் அங்காளம்மன் கோவில் பின்புறம் உள்ள முந்திரி தோப்பு சுடுகாட்டில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் சக்திவேல், சூர்யா மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணித்தனர். அப்பொழுது அங்கு 4 நபர்கள் கஞ்சா பழக்கத்தில் ஈடுபடுவதை கண்டனர். போலீசார் வருவதை கண்ட அவர்கள் தப்பியோட முயன்றனர். இதில் 2வரை மடக்கி பிடித்த பொழுது மற்ற 2வரும் அருகே உள்ள நல்லவாடு ஆற்றில் இறங்கி தப்பி ஓடினர். அவர்களையும் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் 4 பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் டிஎன் பாளையம் தேவநாதன் மகன் மணிகண்டன், நல்லவாடு பகுதியை சேர்ந்த ஜானகிராமன் மகன் குமரகுரு, இவர் மீது 15 கஞ்சா வழக்குகள் நிலுவையில் உள்ளது. பூரணாங்குப்பத்தை சேர்ந்த ராஜேந்திரன் மகன் ரமேஷ், நல்லவாடு பகுதியை சேர்ந்த கார்த்தவராயன் மகன் சோமன் ராஜ் என்பது தெரிந்தது. ஆகவே அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 மோட்டார் பைக், 5 கிராம் எடை உள்ள 20 காய்ந்த கஞ்சா பொட்டலங்களை, 100 கிராம் கஞ்சா மற்றும் 2 செல்போன்கள், ரூபாய் 1000 ரொக்க பணம் ஆகியவைகளை கைப்பற்றிய போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திருபுவனை அருகே உள்ள புராணசிங்குபாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப்பள்ளியில் திருபுவனை காவல் நிலையத்தின் சார்பில் சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமை தாங்கினார். பள்ளி துணை முதல்வர் ராமமூர்த்தி வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் போதைப்பொருள் என்றால் என்ன, போதைப்பொருள் நுகர்வதால் ஏற்படும் உடலில் ஏற்படும் தீமைகளையும் சமுதாயத்தில் ஏற்படும் தீங்கினையும் மற்றும் பல வகையான போதைப் பொருட்கள் பற்றியும், போதைப் பொருட்களை உட்கொண்டால் சட்டப்பிரிவில் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் மாணவர்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. நிகழ்ச்சியில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் பற்றிய ஒரு கையேடு +2 வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதில் மாணவர்களின் பெயர், வகுப்பு, பள்ளியின் பெயர் ஆகியவற்றை எழுதி பயன்படுத்த வேண்டும். அந்த கையேட்டை தொடர்ந்து 3 மாதங்களுக்கு பத்திரமாக கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், 1 மாதமும் அதிலிருந்து கேள்விகள் எடுக்கப்பட்டு தேர்வு நடத்தி முதல் 3 பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. வழக்கமாக விநியோகிக்கப்படும் கையேடுகளை படித்து பார்த்து தூக்கி போட்டு விடாமல் இருப்பதற்காக மாணவர்கள் தொடர்ந்து இந்த கையேட்டை பாதுகாத்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி மிக சிறந்த மாணவன் என்ற குறிக்கோளோடு பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டம் துவங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி மாநிலம் பாரதியார் கிராம வங்கி சார்பாக சுய உதவி குழுக்களுக்கான கடன் வழங்கும் விழா வில்லியனூரில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த 8 கிளைகளைச் சேர்ந்த குழுக்களுக்குமான கடன் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வட்டார வளர்ச்சி அலுவலர் சாந்தமூர்த்தி, பாரதியார் கிராம வங்கி தலைவர் ரத்தினவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பயனாளிகளுக்கு கடன் தொகையினை வழங்கினர். மேலும் இவ்விழாவில் பேசிய வங்கியின் தலைவர், சுமார் 400 பயனாளிகளுக்கு ரூபாய் 3.75 கோடி அளவிலான வீட்டுக்கடன், சுயதொழில், விவசாயம் மற்றும் வாகன கடன், சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் வழங்கப்பட்டது. இதுபோன்று வங்கியின் பிற கிளைகளுக்கும் கடன் மேளா நடத்தப்பட்டது. இதில் சுமார் 20 கோடி ரூபாய் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் பாரதியார் வங்கி சார்பில் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.